ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது திருநெல்வேலி ஸ்டைல் ஆப்பம். இது கமர்ஷியலா கடைகள்ல பண்ற ஆப்பம் மாதிரி நல்ல சாஃப்டா மெயின்டைன் ஆகும். இதோட அரிசி அளவுகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நம்ம செய்ய போற குவான்டிட்டிக்கு 12 பெரிய சைஸ் ஆப்பங்கள் வரும். இது 4 பேர் உள்ள ஃபேமிலி நல்ல தாராளமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்கும். பச்சரிசி 1.5 கப். வெளிநாடுகள்ல இருக்கவங்க பச்சரிசி ஈஸியா கிடைக்கல அப்படின்னா நம்ம பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சோனாமசூரி பச்சரிசி அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசி 3/4 கப். அதாவது நம்ம எவ்வளவு பச்சரிசி எடுத்தோமோ அதுக்கு பாதி அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இட்லி அரிசி 3/4 கப் எடுத்துக்கிறோம். இட்லி அரிசிங்கிறது புழுங்கல் அரிசி தான். உளுந்து 1 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துட்டு வந்துருவோம். இதை 2-3 தண்ணி நல்லா கழுவிக்கணும். இதை நல்லா கழுவினாதான் நம்மளுக்கு ஆப்பம் நல்ல வெள்ளையா வரும். நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இந்த ஆப்பம் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல இந்த ஆப்பத்துக்கு மாவு ஊற வச்சு அரைச்சோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். இனிமே இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அது மேல ஒரு 2 இன்ச் அளவு தண்ணி நிக்கிற மாதிரி நம்ம ஊத்திக்குவோம். இனிமே ஒரு மூடி போட்டுட்டு இதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த அரிசி நல்லா ஊறி இருக்கிறத பார்க்கலாம். இனிமே இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறோம். ஆப்பத்துக்கு நம்ம வந்து கிரைண்டர்ல தான் அரைக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம இப்போ இட்லி தோசைக்கு அரைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கூட சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஆப்பத்துக்கு கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து வெறுமனே ஆப்பத்துக்கு மட்டும் அரைக்கிறோம் அப்படின்னா இப்படி மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லா வரும். மிக்ஸிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கிறோம். இப்போ பாதி அளவு அரிசி அதில் போட்டிருக்கிறோம். மதியம் வீட்டில் சாதம் பொங்கியிருப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குவோம். அதாவது 1/2 கப் அளவு பொங்கின சாதம் எடுத்துக்கிறோம். இந்த சாதம் வந்துட்டு பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணாலும் இருக்கலாம். வடிச்ச சாதம் மீதம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக அவல் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு 1/2 கப் தண்ணியில் போட்டு நல்லா இந்த களி மாதிரி கிளறிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பொங்கின சாதம் சேர்க்கும் போது நம்ம ஆப்பம் நல்லா சாஃப்டா இருக்கும். இது கூட தேங்காய் பால் 1/4 கப் எடுத்திருக்கிறோம். தேங்காய் பால் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், வெள்ளை சீனி 2 டீஸ்பூன், ஈஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறோம். ஈஸ்ட் சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. சப்போஸ் ஈஸ்ட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம ஒரு தேங்காயோட தண்ணியை சேர்த்துக்குவோம். எங்க ஊர் கிராமங்கள்ல பார்த்தோம்னா இந்த பனை மரத்துலேருந்து இறக்குற கல் வந்து ஒரு 1/2 டம்ளர் இந்த ஆப்பத்தில் சேர்த்து இந்த மாதிரி புளிக்க வைப்பாங்க. அதோட ஃப்ளேவர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக சாப்பிட முடியாது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு அரைக்குமோ அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா திக்கா இருக்குது இந்த மாவு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த பக்குவம் இப்படி தான் இருக்கணும். இது வந்து அதிகமாக ரொம்ப தண்ணியாக சேர்த்துடக்கூடாது. இந்த அளவு கொஞ்சம் கெட்டியாவே நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இது நல்லா பொங்கி வெளியே வந்துடும். அதனால இது நல்லா கொஞ்சம் அகலமான பெரிய பாத்திரத்திலே போட்டு நம்ம இதை வச்சுக்கிறோம். இது நல்லா மூடி வச்சிருவோம். இது நைட் ஃபுல்லாக புளிக்கட்டும். குளிரான நாடுகளில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆப்பம் இட்லி எதுவுமே ஈஸியாக புளிக்காது. ஸோ நம்ம இதை வந்துட்டு அவனில் வச்சு தான் நம்ம புளிக்க வைக்க போகிறோம். நம்ம இந்த பிளாஸ்டிக் மூடி இருக்குல்ல இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இனிமேல் இதை ஒரு பிளேட் போட்டே நம்ம மூடி வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம இதை அவனில் வந்து லேசாக ஹீட் பண்ணிட்டு வைக்க போகிறோம். அதனால தான் நம்ம அந்த பிளாஸ்டிக் மூடியை ரிமூவ் பண்ணிட்டோம். அவனை லேசாக ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். நான் வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 8 மணி ஆகுது. இந்த நேரத்துக்கு நான் இந்த ஆப்பத்துக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த அவன் உள்ள கொஞ்சம் ஹாட் ஆயிருச்சு. இனிமே கவனமாக அவனை ஆஃப் பண்ணிக்குவோம். அவனுக்குள்ள நம்ம இந்த ஆப்ப மாவை வச்சுட்டு மூடிடுறோம். ஆப்ப மாவு ஒரு 12 மணி நேரமாவது நல்லா புளிக்கட்டும். காலையில நான் திறந்து பார்க்கும் போது இந்த மாவு நல்லா புளிச்சிருந்துச்சு. கீழே லேசாவே பொங்கி வழிஞ்சிருச்சு. இந்த மாவோட வாசமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க இந்த ஆப்ப மாவு எவ்வளவு நல்லா நுரைச்சு பொங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கூட பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதாவது ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறோம். இந்த பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கல அப்படின்னா ஆப்பம் வந்து நம்மளுக்கு இந்த நடுவில் கொஞ்சம் குண்டா வந்துச்சுல அந்த மாதிரி வராது. ரொம்ப ஃபிளாட்டா கொஞ்சம் தோசை மாதிரி சில சமயம் வந்துடும். பேக்கிங் சோடா இந்த அளவு மாவுக்கு 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக போட்டுற வேண்டாம். அதிகமான பேக்கிங் சோடா போட்டால் நம்மளுக்கு ஆப்பம் கொஞ்சம் மஞ்சள் கலர்ல வந்துடும். இனிமே இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். முதல்ல நம்மளுக்கு வந்து இது தோசை மாவு பக்குவத்தில் இருந்துச்சு இல்லையா, இது வந்து தோசை மாவை விட அதிகமாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம 1.5 கப் தண்ணி அளவுக்கு நம்ம இதில் சேர்க்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த மாவு வந்து இந்த மாதிரி தண்ணியாக வந்துச்சு. இந்த பக்குவத்துக்கு நான் இப்போ ஊற்றி காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இனிமே ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்குவோம். ஆப்பம் பண்றதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்குவோம். ஆப்போசிட்டி சூடானோடனே அது மேல கொஞ்சமா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை தடவிக்கிறோம். நான் யூஸ் பண்றது ஒரு நான்ஸ்டிக் ஆப்போசிட்டி. இனிமே ஒரு கிளீனான ஒரு கிச்சன் டவல் இல்லைன்னா ஒரு பேப்பர் டவல் எடுத்துட்டு இந்த எண்ணெய் எல்லாம் லேசா இந்த மாதிரி எடுத்துருவோம். இந்த எண்ணெய் வந்து அதிகமா இதுல இருந்துச்சுன்னா ஆப்பம் செய்யறது ஈஸியா இருக்காது. ஆப்பம் பண்றதுக்கெல்லாம் நான்ஸ்டிக் பாத்திரம் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் அப்படின்னா நம்ம காலையில பண்ணும்போது சப்போஸ் வரல அப்படின்னா அது வந்து யூஸ்வலா வீக்கெண்ட்ல பண்ணுவோங்கிற
இருக்கிறனால நம்மளுக்கு அதிகம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அத அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் இப்படி நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்றேன். இப்போ ஆப்ப மாவு பார்த்தீங்கன்னா, இந்த பக்குவத்தில நல்லா கரைச்சுக்கணும். நான் இப்படி தூக்கி ஊத்தும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இது வந்து தோசை மாவோட ரொம்ப மெல்லிசா இருக்குது. இந்த ஆப்பச்சட்டி சைஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கரண்டி நம்ம இந்த மாவு ஊத்திக்கிறோம். தீ நல்லா ஹைல இருக்கும்போது, இந்த பாத்திரம் நல்லா சூடா இருக்கும்போது தான் இத ஊத்தணும் மாவ. இனிமே இந்த மாதிரி பாத்திரத்த எடுத்து இந்த மாதிரி வட்டமா இந்த மாதிரி ஆட்டி விட்டுக்கணும். அப்போ வந்து இந்த மாவு கம்ப்ளீட்டா நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆப்பத்துக்கு எப்பவுமே நடுவுல கொஞ்சம் மாவு நல்லா திக்கா இருக்கணும். இந்த சைட்ஸ் வந்து நல்லா லேஸ் மாதிரி மாறிடணும். இனிமே ஒரு மூடி போட்டுட்டு தீய கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கணும். கிட்டத்தட்ட மீடியம் ஹீட்ல இருந்து லோ ஹீட் வரைக்கும் குறைச்சு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஆப்பமும் வேகறதுக்கு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆகுது எனக்கு. இந்த ஆப்பம் வந்து வெந்த பிறகு நம்மளுக்கு இதுல இருந்து நீராவி சொட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அதை கொஞ்சம் கூர்மையா கவனிச்சோம்னா தெரியும். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்பம் நல்லா வெந்திருக்கும். இது சென்டர்ல நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லேசா நம்ம டச் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட சைட்ஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு நமக்கு நான்ஸ்டிக்ங்கிறனால இமிடியேட்டா நம்மளுக்கு இந்த ஆப்பம் அப்படியே கலண்டு நல்லா வந்துரும். அதனால லேசா இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுட்டு ஆப்பத்தை நம்ம சர்வ் பண்றதுக்கு வெளியே எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா நம்மளோட வெள்ளை ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. நடுவுல நல்ல சாஃப்டா இருந்தாலும் சைட்ஸ் நல்ல மெல்லிசா இருக்கும். இதை ஹாட் பாக்ஸ்ல வைக்காமலே ரொம்ப நேரத்துக்கு நல்லா இது சாஃப்டா மெயின்டைன் ஆகும். ஆப்பத்துக்கு பெஸ்ட் சைட் டிஷ் தேங்காய் பாலும் பிரவுன் சுகரும் தாங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நல்ல முறையில் கிடச்சிச்சின்னா அதை எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எங்களுக்கு இங்கே தேங்காய் ஈஸியாக கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி தேங்காய் பால் டின்ல அடைச்சி விற்பாங்க. அதனால இந்த மாதிரி தேங்காய் பால் டின் வந்து ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த க்ரீமர் பவுல் இருக்குல்ல, இதுக்குள்ள நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த பவுல் வந்து ஒரு 1.5 கப் அளவு தண்ணி பிடிக்கும். அதனால இந்த பவுல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணா போதும். நம்மளுக்கு நல்லா பரிமாறுறதுக்கு தேவையான கெட்டியான தேங்காய் பால் ரெடி ஆயிரும். இனிமே இந்த தேங்காய் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்மளுக்கு இது நல்லா கரைஞ்சிரும். இந்த மாதிரி தேங்காய் பால் பவுடர், இந்த மாதிரி டின்ல அடைச்சு வந்த தேங்காய் பால் எல்லாம் நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸினாலும் நம்ம டைரக்டா தேங்காயில இருந்து எடுப்போம் இல்லையா, அந்த தேங்காய் பால் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷா நம்ம சாம்பார் கூட சர்வ் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒவ்வொரு ஆப்பத்தையும் வச்சுட்டு அது மேல இந்த மாதிரி கொஞ்சமா நம்ம பிரவுன் சுகர் வந்து இந்த மாதிரி தூவிக்கலாம். பிரவுன் சுகர் இல்லைன்னா வெள்ளை சீனி கூட நம்ம வீட்டுல தூவிக்குவோம். அது மேல கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் ஊத்திட்டு அதை நல்லா சாஃப்ட் ஆக்கிட்டு அதை நம்ம சாப்பிடலாம். இந்த காம்போ வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்பம் மாவு நம்ம செஞ்ச பிறகு கொஞ்சமா மீதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதை ஒரு 2 நாளைக்குள்ள யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். திருநெல்வேலி ஸ்டைல் வெள்ளை ஆப்பம் ரெசிபி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.